அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஈஸ்டர் ஆராதனையிலே வந்த உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஈஸ்டர் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப்பில் எங்கள் ஆராதனையை கேட்கிற, எங்கள் செய்தியை கேட்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய கிறிஸ்து மறுரூப சபையின் சார்பாக சபையார் எல்லாரும் உங்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக செய்தியை நான் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரசங்கம் அப்படிங்கிற அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு வசனத்தை நேற்று அதிகாலையிலேயே, நேற்று காலையிலேயே ரிலீஸ் பண்ணியாச்சு. நேற்று காலையில் 7:30 மணிக்கு ஸ்டேட்டஸில் போட்டாச்சு. எல்லாரும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 231வது பக்கம். 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். தமது வல்லமையினாலே எழுப்புவார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா. இதுதான் நம்ம நேற்று வசனத்தை போட்டிருந்தோம். அது எப்படி, அவர் எப்படி நம்மையும் எழுப்புவார், அது என்ன ரகசியம், என்ன ஸ்டெப்பு 1 2 3 என்னென்ன நாம செய்யணும், அவர் என்ன செய்ய போறார், அதை அறிந்து கொள்ள வாருங்கள். வந்த நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது இன்னைக்கு என்ன ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, தூங்குறவங்களை எழுப்புறதா ரொம்ப கஷ்டம் இல்லையா? செத்தவங்களை கூட உயிரோட எழுப்பிடலாம், ஆனா தூங்குறவங்களை எழுப்புறோம் பாருங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்னூஸ், அதுல ஒரு மொபைல்ல ஒரு ஸ்னூஸ் கொடுத்துருக்க. என்ன அர்த்தம்? ஒரு 10 நிமிஷம் அவனே என்ன பண்றான், அந்த ஃப்ரீ டைம் கொடுக்குறான். தூங்குகிறவங்களை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். அதுல இன்னும் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்புறது அதை காட்டிலும் கஷ்டம். மரித்தவங்களை கூட உயிரோட எழுப்பிடலாம், ஆனா தூங்குறவங்களை எழுப்புறது அவ்வளோ கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க பாருங்க, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. இங்க ஆக்சுவலா சூட்டபிள், ரொம்ப பொருத்தமான வார்த்தை இயேசுவை அப்படின்னு தான் போட்டிருக்கணும். எல்லாம் ஒண்ணுதான், கர்த்தர் இயேசு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினாரே அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் தெளிவா இருக்கும், ஜனங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஆனா பவுல் பாருங்க, ஆவியானவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார் அப்படின்னா, கர்த்தரை எழுப்பினாரே. அப்ப அதுலயே ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 815. ஏசாயா 9:6 தெரிஞ்ச வசனம் தான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். போதும், நல்லா கவனிங்க. கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அப்போ அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு அவருடைய தோள் மேல ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். கர்த்தத்துவம் அப்படின்னா பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கோயிலெல்லாம் தர்மகர்த்தா அப்படிம்பாங்க. தர்மகர்த்தான்னு என்ன அர்த்தம்? அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த அகில உலக ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துனுடைய தோளின் மேல் வைத்தார். அல்லேலூயா. அந்த பொறுப்பை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் முழுமையாக செய்து முடித்தபடினாலே தேவன் கர்த்தரை எழுப்பினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனாலதான் அங்க இயேசுவைன்னு போடாம கர்த்தரை அப்படின்னு போட்டு. ஏன்னா கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருந்தபடினாலே அந்த பொறுப்பை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மிக நேர்த்தியாக, இம்மி பெசகாம அப்படியே நேர்த்தியாய் அழகாக பிதாவாகிய தேவன் சொல்லி முடித்த, ஆமென், அவரை கொண்டு எதிர்பார்த்திருந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தபடினாலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் ஜீவனை விட்டு, எல்லா கடமையும் நான் செஞ்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டு தன்னுடைய ஆவியை விடுகிறார். அதை செஞ்சதுனால தேவன் கர்த்தரை எழுப்பினார். அப்ப அதே மாதிரி உங்க தோள்லையும் சில பொறுப்பு இருக்கு. அல்லேலூயா. பொதுவா சாட்சி சொல்லணும் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, எனக்கு அது கிடைச்சிடுச்சு,
ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தார், இதை கொடுத்தார். ஆனா சபையை குறித்து, சபையிலே நடந்த ஊழியங்களை குறித்து, விபிஎஸ்ஐ குறித்து, ஆண்டு விழாவில் குறித்து, அப்போ சபைக்குரிய காரியத்தை நீங்க சாட்சியா சொல்றது அப்படின்னா, அப்ப நீங்க சபையினுடைய பொறுப்பை உங்க தோள் மேல நீங்க சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. அதை ஆண்டவர் விரும்புகிறார். நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். ஸ்டீஃபன் பிரதர் சொன்ன சாட்சி, எனக்கு அது கிடைச்சிருச்சு, இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றதை காட்டிலும் சபையில நடந்த ஊழியம் ஆசீர்வாதமா இருந்தது, விபிஎஸ் ஆசீர்வாதமா இருந்தது. விபிஎஸ்க்காக உழைக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அப்ப இது விபிஎஸ் என்னுடையது, இந்த சபையினுடைய ஊழியம் என்னுடையது, இது என்மேல் விழுந்த கடமை, என் தலைமேல் வந்த பொறுப்பு, என் தோளிலே ஆண்டவர் சுமத்தின ஒரு கர்த்தத்துவம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சதுனால ஆண்டவர் உங்களையும் எழுப்புவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப கிறிஸ்து தன்னுடைய பொறுப்பை சரியாய் செய்து முடித்தது போல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு 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 அவர் சொல்றதை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா. வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 37வது அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசிங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 3 5 வரை. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்போ ஒரு பள்ளத்தாக்குக்கு நேராக எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். அங்கே போகும் பொழுது அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி முன்பாக ஒரு பெரிய காட்சியை ஆண்டவர் காண்பிக்கிறார். அங்கே எல்லாம் உலர்ந்து போன எலும்புகள் அப்படியே சிதறி போயிருக்கு. அப்போ ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட பார்த்து கேட்கிறார், என்னப்பா இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமா, இதுக்கெல்லாம் உயிர் வருமா, மூச்சு வருமா, இதெல்லாம் எழும்பி நடக்குமா அப்படின்னு சொல்லி எசேக்கியேல்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, தேவனே அதை நீரே அறிவீர், எனக்கு தெரியலப்பா, அது உங்களுக்கு தான் தெரியும், அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் பதில் சொல்லிட்டார். ஆனா பவுல் பாருங்க அப்படி சொல்லல, தேவன் தமது வல்லமையினாலே நம்மையும் எழுப்புவார். அல்லேலூயா. அதே கேள்வி பவுல்கிட்ட வருது. ஆனா பவுல் பாருங்க ஸ்ட்ரைட்டா நெத்தியில் அடிச்ச மாதிரி ஆன்சர் பண்றாரு, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தமது வல்லமையினாலே நம்மையும் எழுப்புவார். ஏன்னா எசேக்கியேலுக்கு அப்ப கிறிஸ்து என்கிற திருஷ்டாந்தம் இல்ல. கிறிஸ்து என்கிறவர் பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்த அந்த அனுபவம் எசேக்கியேலுக்கு தெரியாது. ஆனா பவுல் அதை கண்டு பார்த்து உணர்ந்து அனுபவித்தபடினால அவருக்கு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு திருஷ்டாந்தம் அவருக்கு இருந்ததுனால தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, இயேசுவை எழுப்பினது போல உலர்ந்த எலும்புகளையும் அவர் எழுப்ப வல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சர்டிபிகேட் கொடுக்கிறார் பவுல். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எசேக்கியேலுக்கு கிடைக்காத பதிலை ஆண்டவர் பவுலுக்கு அந்த இடத்துல தெளிவாக விளக்கி காண்பிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். அல்லேலூயா. அதே போல 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவனுடைய சரீரத்திலிருந்து பிறந்தவர்களாக நாம் இருப்போமானால், கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக நாம் இருந்தோமானால், கிறிஸ்துவுடைய ஜீவனோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தோமானால், 1ஆம் ஆதாமிலிருந்து பிறந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்த எலும்புகள், உயிரற்று ஜீவனற்று பாவம் செய்து மரித்து போன எலும்புகள். அல்லேலூயா. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறுபிறப்பு அடைந்து 2ஆம் பிறப்பு அடைந்து கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறபடினாலே தேவன் தமது வல்லமையினாலே நம்மையும் எழுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு. நீங்க பைபிள்ல படிக்கிறீங்கல்ல, தேவன் தேவன் வரும்,
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு வரும். அப்புறம் போக போக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப தேவன் கர்த்தராக மாறுகிறார். அல்லேலூயா. ஜனங்களுக்கு ஒரு சில பொறுப்பு வச்சிருக்கிறார். கர்த்தர், கர்த்தத்துவம், அந்த பொறுப்பை, அந்த கர்த்தத்துவம் என்கிற பொறுப்பை இயேசு கிறிஸ்துக்கு மேல் கொடுக்கிறார். அப்போ தேவன் கர்த்தராக மாறுகிறார். கர்த்தர் என்பவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறார். இப்ப மறுரூபம் அடைகிறார். அப்ப நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் உண்மையாய் அறிந்து அந்த பொறுப்பிலேயே நீங்க நீந்திக்கிட்டு இருக்கணும். அந்த பொறுப்பு தான் உங்களுடைய சிந்தை, கவனம், நோக்கம் எல்லாம் அதே சிந்தையா இருக்கும் பொழுது தமது வல்லமையினாலே அவர் நம்மையும் எழுப்புவார். அதான் அங்க முக்கியமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப இங்க நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தேவன் கிறிஸ்துவை எப்படி எழுப்பினார். அவருக்கு ஒரு ஸ்டெப், நமக்கு ஒரு ஸ்டெப் இல்லை. இயேசுவை எப்படி எழுப்பினாரோ அதே மாதிரி தான் நம்மையும் எழுப்பணும். அவருக்கு வேற ப்ராசஸ், நமக்கு வேற ப்ராசஸ் அல்ல. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே அப்படின்னு வரும்போது அங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அதே மாதிரி அவருக்கு செஞ்சீங்கல்ல எனக்கு செய்யுங்க. சின்ன பிள்ளைங்க கேட்கறாங்கல்ல, அவளை மட்டும் நீங்க கொஞ்சுறீங்க, என்னைய கொஞ்சம் மாட்டீங்கன்னு முட்டிக்கிட்டு வந்து நிக்கிறான் ஒருத்த வீட்டுல. அக்காவை மட்டும் நீங்க கொஞ்சுறீங்க. அல்லேலூயா. அப்ப அவரை மட்டும் நீங்க எழுப்புனீங்கல்ல, அவரை எழுப்பினாரே. அப்ப ஒரு முன்னோடி, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காரியம் முன்னாடி இருக்கு. அதை சொல்லி 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 பவுல் கேட்கிறார், இயேசுவை நீங்க எழுப்புனீங்கல்ல, என்னையும் எழுப்புங்க. அப்ப இயேசுவை பிதாவாகிய தேவன் எப்படி எழுப்பினார்? அதை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். போதும் பாருங்க, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அப்ப தேவன் கிறிஸ்துவை எப்படி எழுப்பினார்? கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் மேல அநேக முடிச்சிருக்கு. மரண உபாதிகளின் கட்டு, அந்த கட்டையெல்லாம் அவிழ்க்கிறார் தேவன். அவிழ்த்து 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 அவரை ரிலீஸ் பண்றார். மரண உபாதிகளின் கட்டு. இது என்ன முடிச்சு, அது என்ன கட்டு அப்படின்னா மரணம் என்கிற கட்டு. அந்த மரணம் எப்படி வந்தது? பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. மரணத்தின் கூர் பாவம். மரணம் அப்படின்றது ஒரு செவர் வச்சுக்கோங்க. அந்த செவருடைய செங்கல் என்ன அப்படின்னா பாவம். புரியுதா உங்களுக்கு? அப்போ மரணத்தின் கூர் பாவம். மரணம் என்கிற ஒரு பெரிய செவத்துல தனித்தனி செங்கலாக இருக்கக்கூடிய காரியம் என்னன்னா பாவம். அல்லேலூயா. அப்ப மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மேல் போர்த்தப்பட்ட அந்த மரணம் என்கிற சுவரை என்ன பண்றார்? ஒவ்வொரு கட்டா அவிழ்க்கிறார். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு செங்கலா பிரிக்கிறார். என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருடைய பாவமும் அவர் மேல் போய் விழுந்தது. அப்ப அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அந்த செங்கலை பிரிக்கிற மாதிரி, இந்த கட்டடத்தை உடைக்கும் போது செங்கல் உடைச்சு எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவர் மேல் விழுந்த ஒவ்வொரு செங்கலையும் பிரித்து எடுக்கிறார். எப்படி பிரிக்க முடியும்? எப்படி செங்கல் எடுக்கிறார்? அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய சரீரம் நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவினுடைய சரீரம் பாவத்திற்கு கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டபடினாலே, கிறிஸ்துவனுடைய சரீரம் பலியாக கொடுக்கப்பட்டபடினாலே, அந்த பலியாகிய அந்த பரிசுத்த சரீரத்தின் மேல் மரணம் ஆண்டு கொள்ள முடியாது என்கிற சத்தியம் நிறைவேற்றப்படுவதற்காக. புரியுதா உங்களுக்கு? சாதாரண உடம்புனா அது மரணம் போட்டு அமைக்கிறோம். நம்மள மாதிரி சாதாரணமான உலக பிரகாரமான சரீரம் அப்படின்னா அது மரணம் போர்வை போட்டு அமுக்கின மாதிரி அமைக்கிறோம். அதை அந்த கட்டை அவிழ்க்க முடியாது. ஆனால் அந்த சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் அப்படிப்பட்ட சரீரம் அல்ல. மாம்சத்தினால் வந்த சரீரம் அல்ல, தாம்பத்திய உறவினால் வந்த சரீரம் அல்ல. அது பரிசுத்த வித்து. அல்லேலூயா. அந்த பரிசுத்த சரீரம் பரிசுத்த கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவர் பரிசுத்தராக வந்தார். அவர் பரிசுத்த பலியாக, பலி அவரது சரீரம் அல்ல, அவர் பலிகடா, பலியான சரீரம். அப்ப அந்த பலியான அதுவே ஒரு பரிகாரம். பலியான சரீரமே ஒரு பரிகாரம். அந்த பரிகாரத்தின் மேல் எப்படி மரணம் ஆண்டு கொள்ள முடியும்? அதனால பாருங்க, அந்த மரணம் என்கிற போர்வையை, அந்த கட்டை, அந்த முடிச்சை, மரண உபாதிகளின் கட்டை பிதாவாகிய தேவன் அவிழ்க்கிறார். அல்லேலூயா.
அவர் பரமேறி போகும் பொழுது அவர் பாருங்க அப்படியே அணைத்து கொண்டு வருகிறார். எப்படி அந்த கெட்ட குமாரன் அப்படியே மனம் திரும்பி அந்த தெருவில் வரும்போது அப்பா எப்படி பாருங்க, இவன் வரல, தகப்பன் ஓடி போய் அவனை அணைத்துக் கொள்கிறார். அதே மாதிரி பாருங்க, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஆவியை விட்ட பொழுது பரலோகத்தின் வாசலை திறந்து பிதாவாகிய தேவன் ஓடி வந்து அவரை நெஞ்சார அணைத்து கொண்டு அவரை அரவணைத்து அவர் மேல் விழுந்த எல்லாவித மரண உபாதிகளின் கட்டை ஒவ்வொன்றாக அவிழ்த்து மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தோற்கடித்து ஜெயித்து பாருங்க, ஜீவனின் அதிபதியாகிய கிறிஸ்துவை அவர் வரவேற்று ஒரு புதிய ஜீவ மார்க்கத்தை ஏற்படுத்தி இந்த ஜீவ மார்க்கத்தின் வழியாய் போகிற எல்லாருக்கும் அவர் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா. அவர் மேல் விழுந்த எல்லாவித பாவத்தையும் ஆண்டவர் அந்த பாவ கட்டுகளை பிதாவாகிய தேவன் அவிழ்த்து அவரை எழுப்பினது போல இது அவருக்கு நடந்த சம்பவம். இப்ப நமக்கு என்ன நடக்கணும் அதான் நீங்க வாசிக்கணும், அதான் நம்ம கவனமா கேட்கணும். அவருக்கு நடந்தது நம்ம கவனமா கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தினாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். சரியா? அதனால அது ரொம்ப முக்கியம். வாசிங்க ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 6:11 முதல் 13 வரைக்கும். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இதுதான் ஃபார்முலா. இந்த 3 வசனத்தை நீங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தமது வல்லமையினாலே நம்மையும் எழுப்புவார். எப்படி எழுப்புவார்? இந்த 3 வசனம் தான் ஃபார்முலா. இதான் உங்களுக்கு சூத்திரம். அப்ப என்ன அங்க சொல்லப்பட்டிருக்கு? 12ஆம் வசனம் தான் அந்த 3 வசனத்துடைய மைய கருத்து. சாவுக்கேதுவான உங்கள் சரீரம். நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? சாவுக்கேதுவான சரீரம். அப்ப இந்த சாவுக்கேதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த சாவுக்கேதுவான சரீரம் மகிமையின் சரீரமாக மாறி மகிமையின் சரீரமாக மறுரூபம் எடுத்து சதா காலங்களில் இந்த சரீரத்துல உயிர் இருக்கணும். இது சாவுக்கேதுவான சரீரம். 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, மிஞ்சி போனா 90, 100, இல்ல அதிகம் போனா 120. அல்லேலூயா. இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு எத்தனை வயசு? ஜப்பானா சைனாவா? அல்லேலூயா. 120, 130? அவ்வளவுதான். அதுக்கு மேல இது என்னது? சாவுக்கேதுவான சரீரம். எவர் லாஸ்டிங்லாம் கிடையாது. அல்லேலூயா. என்னதான் ஆரோக்கியமா வாழ்ந்தாலும் சரி, சாவுக்கேதுவான சரீரம். அப்ப இந்த சாவுக்கேதுவான சரீரத்துல மரணம் ஆளுகை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அங்க என்ன ஆளுகை செய்யக்கூடாது? பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக. அல்லேலூயா. அப்ப உங்கள் சரீரத்துல பாவம் ஆளுகை செய்யாமல் இருக்குமானால் அவர் தமது வல்லமையினாலே உங்களையும் எழுப்புவார். அல்லேலூயா. அப்ப உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். அவர் எனக்காக பலியானாரே, அவர் எனக்காக மரித்தாரே. அதாங்க சொல்லப்பட்டிருக்காரு 11ஆம் வசனம். அதுக்கு ஒரு சூட்சம் இருக்கு பாருங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். மற்றவங்க செய்யற மாதிரி நாம ஒரு பெரிய பரிகாரத்தை செய்ய முடியாது. ஒரு மாலையை போடுறதோ, இல்ல ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறதோ, இல்ல ஒரு படையல் போடுறதோ, இல்ல ஒரு அர்ச்சனை பண்றதோ, அப்படி நாம இங்கே செய்ய முடியாது. நம்ம செய்யறது இல்லைன்னா எண்ணிக்கொள்ளுங்கள். யூ ஷுட் ஹாவ் த தாட் ப்ராசஸ். கிறிஸ்து எனக்காக மரித்தபடினாலே, அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வேண்டும், அப்படிப்பட்ட நினைவு சிந்தை வேணும், உணர்வு வேண்டும். இங்க கையினால கால்னால எதையுமே நாம செஞ்சு சரீர பிரகாரமான ஒரு பாத யாத்திரை போறேன், இல்ல இங்க அளவு குத்திக்கிறேன், இங்க குத்திக்கிறேன், இல்ல மொட்டை அடிச்சுக்கிறேன், இப்படி ஏதாவது செஞ்சு நாம் என்ன பண்ண முடியாது? உயிர் தள்ள முடியாது.
நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். அவர் பிழைத்திருப்பது போல நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம். திருவிருந்து பாத்திரம் என்ன பண்றோம்? அது அப்பந்தான். அது சாதாரணமா கோதுமை போட்டு, அரிசி மாவு போட்டு, ஏலக்காய் போட்டு, ஜீனி போட்டு, அது அழகா பிசைஞ்சு உங்களுக்கு சுவையான ஒரு அப்பமாய் கொடுக்கிறோம். ஆனால் அந்த அப்பத்தை கிறிஸ்துவின் மாம்சமாக நீங்கள் நினைவு கூறும்படி, அது சாதாரண ஒரு திராட்சை பழம் தான். அது திராட்சை பழத்தை என்ன பண்றோம்? அதை வாங்கி கடையில் வாங்கி அதை ஜெபம் பண்ணி அதை என்ன பண்றோம்? கையில பிழிஞ்சு அதை நல்ல உங்களுக்கு நவமான திராட்சை ரசமாக கொடுக்கிறோம். ஆனால் அதை கிறிஸ்துவின் ரத்தமாக எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப அந்த உணர்வு வரணும். அது ஒரு கிரியையினாலே அல்ல, நாம் நினைக்கிறதுனாலே, நாம் அதை அப்படி அனுபவிக்கிறதுனாலே, உணர்வடைகிறதுனாலே அவர் தமது வல்லமையினாலே நம்ம எழுப்புவார். அது சும்மா சாதாரணமா இந்த கடையில வாங்கி சாப்பிட்ற கேக் மாதிரி பாருங்க. அந்த அம்மாவுக்கு அந்த ஜூஸ் குடிச்சு தொண்டை 2 நாளா சரியில்லை. கடையில வாங்கின ஜூஸ், நம்ம அந்த விபிஎஸ்க்கு வாங்கினது. அப்ப ஏதோ கடையில வாங்கின மாதிரி சர்வ சாதாரணமா அசால்ட்டா அப்படி ரொம்ப கேஷுவலா அதை நம்ம சாப்பிடாம, அது ஜெபத்தோட உபவாசத்தோட அதை நினைவு கூர்ந்து, கிறிஸ்துவின் மாம்சம் என்று நினைவு கூர்ந்து, நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன், இதை மாம்சத்தையும் இந்த திராட்சரசத்தை நான் புசித்து நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டு விசுவாசித்து நாம் இருக்கும் பொழுது, அதன்படி நாம் வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்ளும் பொழுது, தமது வல்லமையினாலே தேவன் நம்மை எழுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15-16. அதே அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 6:15-16. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்ப நம்முடைய சரீரத்தை கிறிஸ்து தேவன் கர்த்தரை எழுப்பினார். எப்படி? அவருடைய சரீரத்தை தான் எழுப்புறார். அப்ப இன்னைக்கு நாம செய்யறதெல்லாம் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும், அதான் முக்கியம். நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, தாட், அது 2வது. அப்போ நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கணும், நம்முடைய சரீரத்தை எதற்கு ஒப்பு கொடுக்கிறோம், அதான் நம்ம முக்கியம். அப்ப இந்த மாம்சமும் இந்த சரீரமும் அசுசிப்படாமல் வேசியின் அவயவங்களாக, வேசி எப்படி பண்றான்? வேசியோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஒரே மாம்சமாக இசைந்து இருக்கும் பொழுது அவன் வேசியினுடைய அந்த அடிமையாய் போகும் பொழுது அந்த சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்கிறது. அப்ப பாவம் ஆளுகை செய்யும் பொழுது அவரால் என்ன பண்ண முடியாது, எழுப்ப முடியாது. அப்போ நம்முடைய சரீரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளையும் நம்ம பார்க்கணும். அதான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வாசிங்க ரோமர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14. ரோமர் 13:14. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, துர்இச்சைகளுக்கு, திரும்பி வாசிங்க ரோமர் 13:14. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த உடம்பை நாம் என்ன பண்ணக்கூடாது? துர் இச்சைகளுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க கூடாது. அற்ப ஆசை. அல்லேலூயா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆலடிப்பட்டியான் அந்த கடையில மீல்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு வெஜ் மீல்ஸ், அதுல ஒரு பாயாசம் ஒரு டப்பால கொடுத்துருந்தான். சொல்லிட்டேன், டப்பாவை திறக்கும் போதே பாயாசம் எனக்கு மட்டும்தான், அவங்க 2 பேரும் கிடையாது, எனக்கு ஸ்வீட்னா பிடிக்கும், தரவே மாட்டேன். ஒரு அற்ப பாயாசத்தை மனைவி பிள்ளைகளோட பகிர்ந்து கொடுக்காத ஒரு அற்பன் நான். அல்லேலூயா. அது இத்தனும் டப்பால இவ்வளோன்னு கொடுத்துருக்குறான், அது எனக்கே பத்தாது. ஆனால் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டேன். ஆனால் பாருங்க, அந்த பாயாசம் உங்களுக்கு கிடையாது, எதிர்பார்க்காதீங்க, விரும்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் பாருங்க, பாதி குடிச்சிட்டு அதுக்கு மேல குடிக்க மனசு இல்லை. அப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுத்தேன். அல்லேலூயா. உங்கள் உடம்பை துர் இச்சைகளுக்கு அற்பமான, பாருங்க, ஏசா என்ன பண்ணா? ஒரு வயிற்று கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போட்டான். அல்லேலூயா. அப்போ உங்கள் உடலை பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, அப்படி மற்றவங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டு இந்த உடம்பை பேணி பாதுகாத்து என்ன பண்ண போறோம்? அல்லேலூயா. மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காம, மற்றவங்க சாப்பிட்டு அந்த சந்தோஷத்தை முகத்துல பார்த்து ரசிக்காம, நாமளே சாப்பிட்டு நாமளே தின்னு நாமளே பாஸ் சொன்னார்ல,
நீயே துண்ணு. நீ பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கும்போது ஏய் யாரும் கொடுக்காத, நீயே துன்றா. அவர் இன்னும் நல்லா பேசியிருப்பாரு அன்னைக்கு. அல்லேலூயா. அந்த மாதிரி அற்பமான சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் பாருங்க, ஹாஸ்டல்ல ஒருத்தர் ட்ரெஸ்ஸை மாத்தி போடுறாங்க, தெரியாத மாதிரியே போட்டுக்கிறாங்க. கண்ணு பார்த்துருச்சு, அது பிடிச்சிருச்சு, அது யாரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு நான் தூக்கி போட்டுக்கிறேன். துர் இச்சை. அல்லேலூயா. ஒரு அற்ப ட்ரெஸ்ஸுக்கு, அற்ப சாப்பாட்டுக்கு, அற்பமான ஒரு காரியத்துக்கு பாருங்க இச்சைப்பட்டு தன்னுடைய சரீரத்தை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்படி செய்யாதபடிக்கு நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி தரித்துக் கொள்ளணும்? அந்த எண்ணம் வரணும். ஓ, நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன், நான் பாவம் செய்யக்கூடாது, நான் தப்பு செய்யக்கூடாது, நான் பாஸ்டர், நான் மைக்கு பிடிச்சு பிரசங்கம் பண்ற பாஸ்டரே பாயாசத்தை கொடுக்கல அப்படின்னா அப்புறம் மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க? அல்லேலூயா. அன்னைக்கு சொல்றான், அதே எனக்கே ரிப்பீட் அடிக்கிறான். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்க எல்லாருக்கும் சமமாய் வைத்து அனுபவித்தார்கள். நீங்க தானே பிரசங்கம் பண்ணீங்க. அப்போஸ்தலர் காலத்துல எல்லா விசுவாசிகள் என்ன பண்ணாங்க? எல்லா சொத்தையும் வித்து அவர்கள் பாதத்துல வைத்து சமமாய் வைத்து அனுபவித்தார்கள் பிரசங்கம் பண்ணீங்களே. நீங்க ஒரு பாயாசத்தை பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. பாத்தீங்களா, நான் பண்ண பிரசங்கம் ரிப்பீட் ஆகுது பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்போ அற்பமான இந்த காரியத்துக்காக நம்முடைய சரீரத்தை பேணாமல் இருந்து துர் இச்சைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. உடனே அந்த தாட் உள்ள வரணும். ஒரு சின்ன ஒரு நப்பாசை, ஒரு சின்ன ஒரு சிற்றின்பம் வரும்போது, ஒரு செல்போன், ஒரு காரியம், ஒரு பார்வை, ஒரு இச்சை, ஒரு அசிங்கம், ஒரு கேவலம் வரும்போது உடனே நம்முடைய எண்ணம் எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன எண்ணிக்கொள்? கிறிஸ்து எனக்காக மரித்து இருக்கிறாரு. அப்போ கையினால ஒரு ஊதுபத்தி வைக்கிறதோ, ஒரு தீவாரணம் வைக்கிறதோ, ஒரு சூட கொளுத்தணும் அப்படி இல்லை. நம்முடைய சிந்தையில ஒரு கொளுத்தணும். சிந்தையில ஒரு தாட் ப்ராசஸ் வரணும், ஒரு நெருப்பு வரணும், ஒரு ஸ்பார்க் வரணும். ஒரு பாவம் செய்யும் பொழுது இந்த சரீரம் பாவத்திற்கு அடிமையாய் தன்னை போகும் பொழுது ஒரு ஸ்பார்க் அடைசுமா கிறிஸ்து சிலுவையின் காட்சி. ஓ, எனக்காக கிறிஸ்து மரித்து இருக்கிறாரே, நான் தேவனுக்கல்லவா நான் பிழைத்திருக்கிறேன், நான் தேவனுக்கு பிழைத்திருக்கிறவனா இருக்கும் பொழுது இந்த அற்ப பாவத்தை நான் செய்தேனானால் என் சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்யுமே. என் சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்யுமானால் தேவன் தம்முடைய வல்லமையினாலே என்னை எழுப்ப முடியாதே. என்னை எழுப்புவதற்காகவே ஒரு பரிகாரமாக கிறிஸ்துவை அவர் ஒப்பு கொடுத்தபடினாலே அவருக்கு நான் துரோகம் செய்யக்கூடாதே. மீட்புக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. மீட்பு நான் எழுப்புதல், நம்ம உயிரோட கூட எழுப்புகிற அந்த மீட்பின் நாளிலே நம்ம எழுப்புகிறதுக்காக உதவியாய் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. அப்ப நம்முடைய சரீரம் இதை நல்லா குளிக்கிறோம், நல்ல பாடி வாஷ் போடுறோம், நல்ல சென்ட் அடிச்சுக்கிறோம், அது அல்ல. நம்முடைய சரீரத்தை பாவத்திற்கு ஆளுகை செய்ய இடம் கொடுக்க கூடாது. அதான் முக்கியமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 54வது வசனம். 1 கொரிந்தியர் 15:54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அவர் தமது வல்லமையினாலே நம்மை எழுப்புவார் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தம், அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை சாவாமையாகிய கிறிஸ்துவின் சரீரம் ஆளுகை செய்ய வேண்டும். அழிவுள்ளதாகிய இந்த சரீரத்தை அழிவில்லாததாகிய கிறிஸ்துவின் சரீரம் ஆளுகை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். அந்த வார்த்தை நிறைவேறும். வாசிங்க கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, உங்களுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்ப நல்ல கவனிங்க, நாம எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? கிறிஸ்து எனக்காக மரித்தார் இல்லையா? கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் அப்படின்ற பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்குள்ள வந்ததுனால அங்க சொல்லப்பட்டு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டது போல கிறிஸ்துவுடைய சரீரம் பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல நானும் அடக்கம் பண்ணப்படுகிறேன். அதான் ஞானஸ்நானத்துக்கு அர்த்தம். அப்ப அவர் எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தாரு? நமக்கு ஒரு முன்னோடி. என்னுடைய பாவத்திற்காக கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்.
அவர் அடக்கம் பண்ணப்பட்டது போல என்னுடைய சரீரத்தையும் அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஒப்பாக நான் தண்ணி தொட்டியில முங்கி அவர் உயிர் தெழுந்தது போல நான் உயிர் தெழுந்து எந்திரிக்கிறேன். அப்ப அவர் எதற்கு ஞானஸ்நானம் எடுத்தா? அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாவற்றையும் செய்யும்படி எனக்கு இடம் கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது கடமையா இருக்கிறது, எனக்கு இப்பொழுது இடம் கொடு. அப்ப பாருங்க, அவரே தன்னுடைய சரீரத்தை ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நாம ஞானஸ்நானம் எடுத்தாதான் உயிர் தெழ முடியும். இப்ப இங்க உட்கார்ந்திருக்க எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். அல்லேலூயா. அந்த சத்தத்தை தூரத்துல கேட்கறவங்களுக்கு, யூடியூப் மூலமா கேட்கறவங்களுக்கு, ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னா உயிர் தெழ முடியாது. அல்லேலூயா. மரணம் உங்களை ஆண்டு கொள்ளும். அப்ப பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ கிறிஸ்து என்கிற ட்ரெஸ் ஞானஸ்நானம் எடுத்தாதான் கிடைக்கும். அந்த ட்ரெஸ் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற. இப்ப நான் சட்டை போட்டிருக்கேன், உள்ளார்ந்த அனுபவம் எனக்கு என்ன அப்படின்னா, நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறேன், ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கிறேன். அப்ப ஞானஸ்நானம் எடுக்காதவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கிடைக்காது. அப்ப அவரே தன்னுடைய சரீரத்தை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல நாம் கண்டிப்பாக அவர் நமக்காக மரித்தபடினாலே அதை கண்டிப்பாக விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அன்பின் கட்டளை. மனம் திரும்ப வேண்டியது அன்பின் கட்டளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை வாசிங்க, கலாத்தியர் 6:17. கலாத்தியர் 6:17 வாசிங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாசிப்பா அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 263வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 263வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு பாஸ்டர் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாராம். ஒரு நல்ல மூத்த ஆவிக்குரிய போதகர், நல்ல உபதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய போதகர் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாராம். மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உள்ள வந்த உடனே உன் பேண்ட்டை கொஞ்சம் முட்டிங்கால் வரைக்கும் தூக்கி காமி அப்படிமாறான். எதுக்குடா முட்டிங்கால் வரைக்கும் தூக்கி காமிக்கணும்? அந்த முழங்கால்லாம் அப்படியே முழங்கால் போட்டு போட்டு அப்படியே எப்படியா இருக்கணுமா, அப்படியே காய்ச்சி போயிருக்கணுமா, கருப்பு கருப்பா இருக்கணுமா. எனக்கு வர்ற மாப்பிள்ளை எப்படி இருக்கணுமா, முழங்கால் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு ஜெப வீரனா இருந்தாதான் என் பொண்ணை கொடுப்பேன். ஒரு மாப்பிள்ளை பார்க்கிற ஒரு மாமனார் எப்படி பார்க்கிறாரு, அவனுடைய சரீரத்துல கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்கள் இருக்குதான்னு பார்க்கிறாரு. அல்லேலூயா. முழங்கால் காய்ச்சி போனாதான் என் பொண்ணை உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம், ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அவருக்குள்ள இருக்கு. அப்படின்னா என்னுடைய சரீரத்துல நான் கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை தரித்தவனாய் இருந்தால்தான், அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியாக என்னை கிறிஸ்து பார்த்தால்தான் அவர் தம்முடைய வல்லமையினாலே என்னை எழுப்புவார். வரும்போது பாப்பாரு அடையாளம் இருக்கா, என்னென்ன அடையாளம் இருக்கு தெரியாது. அல்லேலூயா. கை காய்ச்சி போச்சா, சர்ச்சுக்காக உழைச்சு வெயிட்டை தூக்கி சமையல் பண்ணி பாருங்க ஆண்டவரே 200 பேருக்கு நான் சமைச்சு போட்டேன், இவ்வளவு பெரிய குண்டாவை நான் தூக்கினேன், சூடா நான் தூக்கினேன் பாருங்க, அன்னைக்கு சூடு பிடிச்ச அடையாளம். அல்லேலூயா. அச்சு அடையாளங்கள் கிறிஸ்துவுக்காக உங்கள் சரீரத்துல நீங்கள் பெற்ற அச்சு அடையாளங்கள் அங்கே மீட்பின் நாளில சாட்சி கொடுக்கும். அந்த அடையாளங்கள் அவருக்கு உதவியாக எப்படி தம்முடைய வல்லமையினாலே பாப்பாரு, கேட்ல நிப்பார், இன்டர்வியூ பண்ணுவார். அல்லேலூயா. ஃபில்டர் பண்ணி அடையாளத்தை காமி. இவெல்லாம் நிறைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணு பாத்தீங்களா, எங்க மச்சம் இருக்கு, எங்க தழும்பு இருக்கு, 2 அடையாளம் காமிச்சாதான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த அப்ளிகேஷனே ஃபில் ஆகும். இப்ப எல்லா அப்ளிகேஷன்லயும் வந்துருச்சு, எங்க மச்சம் இருக்கு, எங்க தழும்பு இருக்கு காமிக்கணும். அல்லேலூயா. அதே மாதிரி நீங்க பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போகணும் அப்படின்னா உங்கள் சரீரத்திலே கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளங்கள் இருக்கணும். அவர் என்ன அடையாளங்களை வைத்திருக்கிறாரோ அந்த அடையாளம் எல்லாம் இருக்கணும். என்ன போடணும், பச்சை குத்திக்கணுமா? அல்லேலூயா. பாத யாத்திரை போய் கால்லாம் காய்ச்சி போடுறதை காமிக்கணுமா? இல்ல. சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். அல்லேலூயா. உங்க காலை பாப்பார், இந்த கால்
எனக்காக எவ்வளவு தூரம் ஓடி இருக்கு. என்னுடைய நாமத்தை சொல்ல, என்னுடைய அன்பை சொல்ல, என்னுடைய சுவிசேஷத்தை சொல்ல நீ எவ்வளவு தூரம் ஓடி இருக்கிறாய். அல்லேலூயா. அவர் ஒரு பை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பையில உங்களுடைய கண்ணீர் எவ்வளவு இருக்கு, அதான் அடையாளம். என் கண்ணீர் உம்முடைய துருத்தியிலே வைத்து வையும். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்காக வடித்த கண்ணீர் அங்க அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்க போய் கால் வச்சீங்களே, அந்த கால் வச்ச இடத்தினுடைய துரும்பு உங்களுக்கு சாட்சி சொல்லுமா. அல்லேலூயா. அப்போ அநேக வீடுகளிலே உங்களுடைய கால்கள் அடையாளமாக அச்சாக பதிக்கப்பட்டிருக்கணும். புரணி பேச, கல்யாணத்துக்கு போக, விசேஷத்துக்கு போக, ஞாயிற்றுக்கிழமைனா கல்யாணத்துக்கு போக, இப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த அச்சு அடையாளம் எப்படி அங்க பதில் சொல்ல முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக ஆராதனையில 2 மணி நேரம் உட்கார முடியாத நிலைமைக்கு ஒரு நிர்பந்தம் நம்மை தள்ளுமானால் எப்படி நம்ம அவர் அங்கீகரிப்பார் நம்ம? அப்ப அவருக்காக எங்கெங்கெல்லாம் நீங்க அச்சு பதிச்சீங்க, அடையாளம் பதிச்சீங்க, யாருடைய உள்ளத்திலே நீங்கள் கிறிஸ்துவுக்காக தாக்கத்தை ஏற்படுத்தினீங்க. இந்த அக்கா வந்து பேசினாங்கன்னா என் கவலையெல்லாம் போகும். இந்த அக்கா வந்து, இந்த அண்ணன் வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு ஆறுதல் உண்டாகும். அநேகருடைய இருதயத்துல நீங்கள் அடையாளங்களாய் காணப்படும் பொழுது கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அச்சு அடையாளங்கள் உங்கள் மேல் இருக்கும். உங்களை அடையாளம் காட்டுவாங்க. அல்லேலூயா. இந்த அக்கா வந்து சொன்னதுனால தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன், இந்த தம்பி வந்து எனக்கு சொன்னதுனால தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன். உங்களை அடையாளம் காட்டுகிற நபர்கள் பரலோகத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி உங்களுடைய வாய் ஆண்டவருடைய நாமத்தை சொன்னது, நீங்கள் அவர்களுக்காக ஓடுனது, அவர்களுக்காக 40 நாள் கை வச்சு ஜெபம் பண்ணது, அவர்களுக்காக பிரயாசப்பட்டது எல்லாமே அவருடைய சரீரத்தினுடைய அச்சு அடையாளங்கள் உங்கள் மேல் இருக்கும். அல்லேலூயா. அப்பதான் அவர் தம்முடைய வல்லமையினாலே உங்களை எழுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். இதான் ரொம்ப அடுத்த சிம்பிள் ஃபார்முலா. ஞானஸ்நானம் எடுக்கணும், அவருடைய அச்சு அடையாளங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கணும். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன். வாசிங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். எப்படி? வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 20:10. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பவுல் அங்கே கீழே விழுந்த ஒரு வாலிபனை, மரித்தது போல காணப்பட்டவனை, மரித்ததாக எண்ணப்பட்ட அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்புகிறார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தமது வல்லமையினாலே அவர் நம்மையும் எழுப்புவார். எப்படி எழுப்புகிறார்? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். அப்ப அந்த வாலிபன் மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டான். தூக்கத்தினுடைய நைட் பிரேயர் நடந்துட்டு விடிய விடிய பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மெல்லாம் 40 நிமிஷத்துக்கு மேல போனா கடியாரத்தை பார்த்துடுறாங்க. அவர் பாருங்க நைட்டு ஃபுல்லா அதை அவர் எழுப்பி உட்கார்ந்து மறுபடியும் பிரசங்கம் கண்டினியூ ஆகுது. எப்படித்தான் ஜனங்க கேட்டாங்களோ தெரியல. பகல்ல பேசினாலே தூங்கிடுறாங்க, நைட்டு பேசினா ஒருத்தன் பாருங்க அந்த கட்டச்சோர்ல உட்கார்ந்துருக்கிறான். இந்த மாதிரி அங்க இருந்து மேல் மாடில இருந்து கீழே விழுந்துட்டான். உடனே பவுல் ஓடி போய் அவன் மேல் விழுந்து அவனுடைய ஆவியும் பவுலுடைய ஆவியும் ஒன்றாய் இசைந்தது. இவருடைய மூச்சு காத்து அவர் மேல விழுது, இவருடைய ஆவி அவனுக்குள்ளே போகுது. 2 பேருடைய ஆவி அங்க மிக்ஸ் ஆகுது. அந்த விழுந்து மரித்து போன வாலிபனுடைய கடைசி மூச்சு ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனும் பவுலுடைய ஆக்சிஜனும் 2 பேருடைய ஆவியும் ஒன்றாய் இசைந்து, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் வேசியோடு இசைந்திருக்கிறவன் மாம்சத்தோடு இசைந்திருக்கிறான், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ஆவியோடு இசைந்திருக்கிறான். அப்ப 2 பேரும் பாருங்க ஒன்னோடு ஒன்னா கலந்து பவுலுடைய ஆவியும் அந்த வாலிபனுடைய ஆவியும் ஒன்றாய் இசைந்திருக்கும் பொழுது பட்டார்னு ஒரு மூச்சு விடுறான். இவனுக்குள் உயிர் இருக்கிறது, அவனை எழுப்பினார். அல்லேலூயா. அப்ப நம் வேசியின் மார்க்கமா இருந்து வேசியை போல நம்ம மாம்சத்துல இணைந்திருந்தால் நம்முடைய சரீரத்துல பாவம் ஆளுகை செய்யும். இப்ப பவுல் என்ன பண்றாரு? ஒரு வேசியும் ஒரு வாலிபனும் எப்படி ஒன்றாய் வேசித்தனம் பண்ணுகிறார்களோ, எப்படி மாம்சத்துல ஒன்றாய் பின்னி பிணைகிறார்களோ, அதே மாதிரி அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, அல்லேலூயா, தன்னுடைய ஆவியை அவனுக்குள்ளே அனுப்புகிறார். இன்னும் நாங்க பெட்டரா நீங்க பார்க்கணும்னா பழைய ஏற்பாட்டுல உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்
2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனம். 2 ராஜாக்கள் 4:34. இதே காரியத்தை அங்க எலிசா செய்கிறார். சீக்கிரம் வாசிங்க. கிட்டே போய் தன் வாயை பிள்ளையின் வாயின் மேலும், தன்னுடைய வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன்னுடைய கண்கள் அவனுடைய கண்கள் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் தன்னுடைய உள்ளங்கைகள் அவனுடைய உள்ளங்கைகள் மேல் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. பாருங்க, உடல் சரீரம் அனல் கொண்டு எழுப்பப்பட்டது. அப்போ ஒரே ஆவியா கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவி உடையவனா இருக்கிறான். அவருடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் ஒன்னா இருக்கணும். அல்லேலூயா. அது எப்படி? அதான் அடுத்து பார்க்க போறோம். அதை பார்த்து நாம ஜெபித்து முடிக்க போறோம். வாசிங்க அப்போஸ்தலர் 17:28. அப்போஸ்தலர் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார். அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம். வாசிங்க கலாத்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நமக்குள்ளே இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நான் ஓடலைங்க, அவர் ஓடுறார். நான் நடக்கலைங்க, அவர் நடக்கிறார். நான் பேசலைங்க, அவர் பேசுறார். அல்லேலூயா. பிழைத்திருப்பது நான் அல்ல. இப்போ உயிரோடு இருக்கிறேன்ல, இது பால்நேசன், நான் அல்ல, அவர் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இப்ப என்ன அர்த்தம்? அழகா அங்க முதல் வசனம் அப்போஸ்தலர் வாசித்தோம். அவருக்குள்ளே அசைகிறோம், அவருக்குள்ளே பிழைக்கிறோம், அவருக்குள்ளே இருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா, உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பார்வோன் எகிப்துல ஒரு கட்டளை போடுகிறான். என்ன கட்டளை போடுகிறான்? யோசேப்பை கேட்காமல் ஒருவனாவது தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. யாராவது ஒருத்தன் கை அசைக்கணும்னா யோசேப்புக்கு வாட்ஸ்அப் அனுப்பி போன் போட்டு ஐயா அசைக்கலாமான்னு கேட்டுட்டு அவர்கிட்ட ரிப்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கை அசைக்கணும். அவருக்குள்ளே அசைகிறோம், அவருக்குள்ளே இருக்கிறோம், அவருக்குள்ளே பிழைக்கிறோம். அப்போ உங்கள் சரீரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியையும் அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்யணும். அப்பொழுதுதான் அவர் தமது வல்லமையினாலே உங்களை எழுப்புவார். இந்த சரீரமானது என்னுடைய மாம்சத்தின்படி, என்னுடைய இரத்தத்தின்படி, என்னுடைய சுய இஷ்டத்தின்படி செயல்படுமானால் அவர் என்னை எழுப்ப மாட்டார். எனக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவருக்குள்ளே இருக்கிறேன், அவருக்குள்ளே அசைகிறேன், அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப யோசேப்பை கேட்காம யாரும் கையை காலை அசைக்க கூடாதோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை கேட்காம நீங்க என்ன பண்ணக்கூடாது? கை அசைக்க கூடாது, காலை அசைக்க கூடாது. அல்லேலூயா. செய்வீங்களா? செய்ய முடியுமா? இன்னையிலிருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சுண்டு வரல அசைக்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசிக்கலா அப்படி இல்லை. அவர் அனுமதி கேட்காம, அவர் அனுமதி இல்லாம, அவர் அலோ பண்ணாம நீங்க எதையும் செய்யாதீங்க, சுயமா செய்யாது. அதுக்காக எல்லாருமே எகிப்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம யோசேப்பிட்ட வந்து கேட்டுட்டு தான் கையை காலம் அசைக்கிறோம்னா எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவான், ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுவான், லோத்துடைய மனைவி மாதிரி உப்புத்தூண் ஆயிடுவான். அல்லேலூயா. அப்படி இல்லை. அவனுக்கு அப்படியாக நீங்க கீழ்ப்படிய வேண்டும். யோசேப்பு என்ன சொல்றானோ அதைத்தான் நீங்க கேட்கணும். நானே யோசேப்பு கேட்டுதான் செய்யறேன், அப்ப நீங்க என்ன? பார்வோன் நானே அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் நான் கேட்டு செஞ்சுட்டு இருக்கேன், அப்புறம் என்னை காட்டு நீங்க பெரியாளா? அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவரே பிதாவாகிய தேவனே கிறிஸ்துவை உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது நாம் கிறிஸ்துவை கேட்காம எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது வசனம். யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. யோவான் 5:19. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். நீங்க பெரிய நடிகர் திலகமா இருக்கலாம், சிவாஜியா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய நடிகரா இருக்கலாம், ஆனா டைரக்டர் என்ன சொல்றாரோ அதைத்தான் ஆக்டர் கேட்கணும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எதை செய்கிறாரோ, பிதாவாகிய தேவன் எதை காண்பிக்கிறாரோ அதையே குமாரன் செய்கிறார். தானா செய்யறது பெரிய காரியம் இல்லை. அல்லேலூயா. அது சுய புகழ்ச்சியை நாடுகிறவன். எவ்வளோ பெரிய நடிகரா இருந்தாலும் சரி, பாருங்க, டைரக்டர் சின்ன வயசா இருப்பாரு, நடிகர் பெரிய ஆளா இருப்பார், பெரிய புகழ்ச்சியா இருக்கும், வயசுலயும் மூத்தவரா இருப்பாரு, அனுபவத்திலையும் மூத்தவரா இருப்பார். அல்லேலூயா. ஒரு இன்டர்வியூல கூட சொல்றாங்க, டைரக்டர் ரஜினிகாந்த் தான் நினைக்கிறேன், அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்பதான் அந்த நெல்சன் ஒரு டைரக்டர் உள்ள வராரு. பாருங்க, டைரக்டர் வராருன்னு உடனே எல்லாரும் எந்திரிச்சாங்களாம், ரஜினிகாந்த் எந்திரிச்சாராம். அது ஒரு பெரிய ஒரு காரியமா சொல்றாங்க. அவருடைய வயசு என்ன, 70 வயசுக்கு மேல. நெல்சன் நேத்து வந்த டைரக்டர். அல்லேலூயா. அப்ப ஒரு நடிகர் பாருங்க, அவர் இன்னும் ஒரு இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லல. அவர் அப்பதான் உள்ள செட்டுக்குள்ள என்டர் ஆகிறார். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. டைரக்டர் வந்தார், இவரும் எந்திரிக்கிறார். அல்லேலூயா. மரியாதை பாருங்க. அதைத்தான் குமாரனாகிய கிறிஸ்து 33 ஆண்டுகளும் செய்து முடித்தார். சுயமாக ஒரு காரியத்தையும் அவர் செய்யவில்லை. அல்லேலூயா. அவருக்குள் பிழைத்திருக்கிறேன், அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் அசைகிறேன். பிதாவானவர் குமாரன் செய்யும்படியாக எதை செய்து காண்பிக்கிறார். அண்ணாந்து பாப்பாரு, பரலோகத்துல ஒரு காட்சி தெரியும். இன்னைக்கு நீ பேதுரு மாமி வீட்டுக்கு போ, இன்னைக்கு நீ லாசர் வீட்டுக்கு போ, இன்னைக்கு நீ பெத்தானியாவுக்கு போ, இன்னைக்கு நீ அந்த கிராமத்துக்கு போ. பிதாவானவர் குமாரன் செய்யும்படியாக எதை காண்பிக்கிறார். அஜெண்டா அவருடையது, புரோகிராம் அவருடையது. காலையில எங்க போகணும், மத்தியானம் எங்க போகணும், எங்க சாப்பிடணும், எங்க தூங்கணும், எல்லா அஜெண்டா, எல்லா புரோகிராம் லிஸ்டும் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு போட்டு கொடுக்கப்பட்டது. அவருக்குள் பிழைத்திருக்கிறேன், அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் அசைகிறேன். குமாரனாகிய கிறிஸ்து அப்படி செய்தபடினால்தான் தேவன் கர்த்தரை எழுப்பினார். அல்லேலூயா. நீங்க உங்க அஜெண்டா படி வாழ்ந்தீங்க அப்படின்னா, டைரக்டர் சொல்லாம நீங்க ஆக்டர், நீங்க நடிச்சீங்க அப்படின்னா, நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க அவ்வளவுதான். உங்களுடைய கால் ஷீட்டை கிழிச்சு போட்டுருவாங்க. நீங்க போயிட்டு வாங்க சார், நீங்க வேற ஆளை பாருங்க அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆராதனை வீரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய புகழ்ச்சியில இருக்கலாம், உச்சகட்டத்தில் இருக்கலாம். ஆனால் பிதாவாகிய தேவன் காண்பிக்காத ஒன்றை, பிதாவாகிய தேவன் சொல்லாத ஒன்றை, பிதாவாகிய தேவன் விளக்கி காண்பிக்காத ஒன்றை, அது சிறிய காரியமாக இருந்தாலும், நீங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் செய்யக்கூடாதா? இந்த சின்ன விஷயத்தை செய்யக்கூட எனக்கு அதிகாரம் இல்லையா? இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன், நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்திருப்பது நான் அல்ல, என்னுடைய சரீரம் பிழைத்திருக்கல, இந்த சரீரத்தில் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இந்த சரீரம் என்னுடையதல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? உங்களிலே தங்கியும் வாசம் பண்ண இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. உங்களை வித்து போட்டாச்சு, உங்களை எப்பவையோ இயேசுவின் ரத்தத்திற்காக விற்று போட்டாச்சு. இயேசுவின் ரத்தத்திற்காக நீங்கள் கிரயமாய் கொல்லப்பட்டீர்கள். 5 பைசா 10 பைசா இல்ல, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அவ்வளோ காஸ்ட்லிங்க. உங்களை சும்மா அவர் வாங்கல. 5 ரூபா 10 ரூபா கோடி ரூபா அல்ப பணத்துக்காக, யூரோ கரன்சி, ஐஎன்ஆர், அதெல்லாம் வேல்யூ அல்ல. எந்த நாட்டினுடைய பணத்தினாலும் மதிப்பிட முடியாத விலையேற பெற்ற கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் கிரயமாய் கொல்லப்பட்டீர்களே. அப்ப அந்த ரத்தம் என்ன சொல்லுதோ அந்த ரத்தம் தான் நமக்குள்ள ஓடணும், அந்த ஜீவன் தான் நமக்குள்ள ஓடணும், அந்த நாடி துடிப்பு தான் நமக்குள்ள ஓடணும். நம்மளை பல்ஸ் பார்த்தா ஜீசஸ் ஜீசஸ் தான் சொல்லணும். அல்லேலூயா. டாக்டர்லாம் நம்மளை பல்ஸ் பார்க்கும்போது அவங்க ஷாக் ஆயிரும். என்னங்க ஏதோ வேற ஏதோ கேட்குதே, நார்மலா கேட்க மாட்டேன், லேப்டாப் கேட்காம வேற ஏதோ கேட்குதே.
அந்த அளவுக்கு பாருங்க, ரத்தத்தோடு நாடி நரம்பு தசைகளோடு நம்முடைய சரீரத்துல கிறிஸ்து ஒன்றாய் கலந்து கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன். அல்லேலூயா. ஏனோக்கு அப்படிதான். கர்த்தர், he is walking with Jesus. அவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டான். எலியா கர்த்தரோடு இருந்தான் பாருங்க, அவங்க எல்லாம் மரிக்காமலே எடுத்துக்கொண்டாங்க. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படப்பட்டான். ஆண்டவர் நம்மள மரித்த உடலை தான் உயிரோடு கூட எழுப்ப போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன், எல்லாரும் சொல்லுங்க, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, அவர் தமது வல்லமையினாலே என்னையும் எழுப்புவார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, அவர் தமது வல்லமையினாலே என்னையும் எழுப்புவார். எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.